தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்ட நீதிமன்றங்கள்ல காலியாக உள்ள ஒரு 142 பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுளில் போயிட்டு districts.ecourts.gov.in/விருதுநகர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு டேப் இருக்கும். அதுலயே வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷன் பேஜோட லிங்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த நோட்டிபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா 16 பேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பேஜ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு கார்னர்லயே பாத்தீங்கன்னா உங்க போட்டோகிராஃப் ரீசெண்டா எடுக்கப்பட்ட உங்க போட்டோகிராஃப் போட்டோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க செல்ஃப் அட்டஸ்டேஷன் அதாவது சுய சான்று பெற்று அப்ளிகேஷன் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா நீங்க அனுப்புறவங்க குவாலிஃபிகேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா சர்டிபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பிலையும் பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. நான் இந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்க கூடுதல் தகவல்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆபரேட்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா 7 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பிசிஏ அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா பிஏ அல்லது பிஎஸ்சி அல்லது பிகாம் படிச்சுட்டு டிசிஏ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்ட் பாத்தீங்கன்னா முழுக்க டெம்பரரி வேக்கன்ட் தான் சொல்லியிருக்காங்க. அது கீழே பாத்தீங்கன்னா இதுக்கான சம்பள விகிதம் கொடுத்திருக்காங்க. கூடுதலா என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்களா? டைப் ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா ஜூனியர் கிரேட் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்தையுமே வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா நகல் பரிசோதகர். இதுக்கு பாத்தீங்கன்னா 12 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனுமே பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தா மட்டுமே போதுமானது சொல்லியிருக்காங்க. அதுக்கான சம்பள விகிதம் அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து இதே பேஜ்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா நகல் வாசிப்பாளர். இதுக்கு பாத்தீங்கன்னா 4 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தா மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம் கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து இந்த பேஜ்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா முதுநிலை கட்டளை பணியாளர். இதுக்கு பாத்தீங்கன்னா 5 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா கட்டளை பணியாளர். இதுக்கு பாத்தீங்கன்னா 13 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம் கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து இதே பேஜ்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆபரேட்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா 13 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆபரேட்டர் படிப்புல பாத்தீங்கன்னா ஒரு பட்டயமோ அல்லது வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க். இதுக்கு பாத்தீங்கன்னா 5 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா நகல் பிரிவு உதவியாளர். இதுக்கு பார்த்தா 2 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா 39 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம் கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் எல்லாமே வந்து இதே பேஜ்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 5 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா மசால்ஸ். இதுக்கு பாத்தீங்கன்னா 8 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா வாட்ச்மேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 15 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர். இதுக்கு பாத்தீங்கன்னா 10 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா கார்டனர். இதுக்கு பாத்தீங்கன்னா 1 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா சுகாதார பணியாளர். இதுக்கு பாத்தீங்கன்னா 3 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா வயது வரம்பு அதாவது மினிமம் வயசு எவ்வளவு இருக்கணும், மேக்சிமம் வயசு எவ்வளவு இருக்கணும் எல்லாமே வந்து இதே பேஜ்ல கொடுத்திருக்காங்க. உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து 15/6/2019 தபால் மூலமா வந்து
முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் விருதுநகர் மாவட்டம் இருப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் 626-135 இந்த அட்ரஸ்க்கு வந்து 15/6/2019 அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் சொல்லிட்டு நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண நினைச்சுக்கலாம், வேற போஸ்ட்டுக்கு தனித்தனியா அப்ளிகேஷன் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கவர்ல வந்து ஒரு போஸ்ட்டுக்கு மட்டுமே தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்க அப்ளிகேஷனோட ரைட் கார்னர்ல வந்து உங்க போட்டோகிராஃப் வந்து ஸ்டாப்லர் பின் போடக்கூடாது, அதை வந்து பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க சிக்னேச்சர் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே ஃபார்மேட்ல வந்து டிடிபி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கான செலக்ஷன் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தா இன்டர்வியூ மூலமா தான் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ண உங்க அப்ளிகேஷன் கூட எக்காரணத்தை கொண்ட ஒரிஜினல் சர்டிபிகேட் வந்து அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்க சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஜெராக்ஸ் காப்பிஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.